Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் முதல்வன் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் யூபிஎஸ்சி 2025 பிலிம்ஸ் ஃப்ரீ கோச்சிங்காக ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டீட்டெயிலாக நம்ம வந்து கவர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். டவுட் இருக்கவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் தான். 10th 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இருந்தாலே போதுமானது. அப்ளை பண்ணலாம். என்ன சைஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 1000 ஆஸ்பிரன்ஸ் இதில் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இந்த 1000 பேருக்கு 10 மாதம் 7500 ரூபா ஸ்டைஃபன் இங்கே கொடுக்கப்படுது. இதுக்கான எக்ஸாம் டேட் செப்டம்பர் 15. எதுக்காக? அடுத்த வருஷம் நடக்க போகிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஃப்ரீ கோச்சிங் கவர்மெண்ட் சார்பாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? நான் 2025 எக்ஸாம் எழுத போகிறேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் ஒரு அகாடமி படிச்சுட்டு இருக்கலாம், டெஸ்ட்டு போட்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 2025 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்களா? எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாதம் டைம் இருக்குது. எல்லாமே நீங்கள் படிக்க முடியும். ஓகே ரைட். ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சிலபஸ், என்ன புக் லிஸ்ட் படிக்கலாம் எல்லாமே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் குவிஸ் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 16க்குள்ளே பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டைம் வரைக்கும் ரஷ் பண்ண வேண்டாம். எக்ஸாம் டேட் செப்டம்பர் 15. ஓகே ரைட், பார்த்துலாமா? ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்? லிங்க் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த லிங்க்கில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டால் உள்ளே வந்து போயிடும். இந்த இடத்துல சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். எந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணி உள்ளே வந்து போகணும். ஓகே ரைட், மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, ஜெண்டர், நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் 10th சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ மார்க் ஷீட்டில் அதுபடி கொடுங்க. இங்கே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணும்போது உங்களோட ஏஜ் எல்லாமே இங்கே என்ட்ரு ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட அம்மா நேம் போட போகிறீங்க, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ஸு அண்ட் என்ன ரிலிஜன், இந்த பேசிக்கான விஷயங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்டர் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே 10th சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொண்டு போங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, என்டர் பண்ணலாமா? ஸோ அடுத்த விஷயம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. இருந்தாலும் இல்லைனாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நிச்சயமாக கையில் இருக்கணும். ஸோ இப்போ இருக்குன்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். பட் எக்ஸாம் போகும்போது கையில் நிச்சயமாக வந்துருக்கணும். ஓகேவா? கொடுத்துறாங்க பாருங்கள். நேட்டிவ் சர்டிஃபிகேட் மஸ்ட் பி ப்ரொவைடட் டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ கையில் நிச்சயமாக வாங்கியிருக்கணும். இல்லாதவங்க இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களோட கம்யூனல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இருக்கீங்களா? ஸோ அதை விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை எம்ப்ளாய்டு எஸ் கொடுத்தா நிச்சயமாக உள்ளே வந்து போக முடியாது. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது. ஓகேவா? ஸோ கம்யூனல் கேட்டகரி நீங்கள் எதை கவர் ஆகிறீங்க, பிசி, பிசிஎம், ஜென்ரல், அதை என்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் அதை நீங்கள் வந்து போட போகிறீங்க. அது பிசி, எம்பிசி, எஸ்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் போடுங்க. ஓபிசி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓபிசி வாங்கியிருப்பீங்களே அது கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை இங்கே வந்து என்டர் பண்ண போகிறீங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி எந்த நம்பர் ஆக்டிவாக இருக்கோ அந்த நம்பர் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. கரெக்டாக கொடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக பார்த்து வந்து கொடுங்க. அடுத்த விஷயம் ஸ்காலர்ஷிப் கேட்டிருக்காங்க. சென்டர் எங்கே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க சென்டர் கேட்டிருக்காங்க. சென்டர் கரெக்டாக பார்த்து கொடுங்க. பக்கத்தில் எது இருக்கோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஸ்காலர்ஷிப் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு ஸ்டைஃபன் மட்டும் போதுமா? அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டைஃபன் ரெசிடென்ஷியல் ஃபுல் டைம் கொடுத்துருக்காங்க. சென்னையில், மதுரையில் ஃபுல் டைம் இருக்குது, கோயம்புத்தூர் ஃபுல் டைம் இருக்குது, அண்டு சென்னையில் பார்ட் டைம் இருக்குது. ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு வேணும்? ஸ்டைஃபன் மட்டும் வேணுமா, இல்லை ஸ்டைஃபன் ரெசிடென்ஷியல் மட்டும் வேணுமா? எல்லா விஷயங்களும் தெளிவாக இல்லை பார்த்து பொறுமையாக கொடுத்துக்கோங்க. சில பேருக்கு ஸ்டைஃபன் மட்டும் போதுமானதாக இருக்கும், சில பேருக்கு ஹாஸ்டலும் தேவைப்பட்டிருக்கும், கோச்சிங்கும் தேவைப்பட்டிருக்கும். ஸோ என்ன விஷயம் எல்லாமே கொடுத்துக்கோங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டைஃபன் மட்டும் கொடுத்து ஸ்டைஃபன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் 2025 எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கணும். எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறீங்க, ஸ்டைஃபன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்களும் 2025 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல
10th சர்டிஃபிகேட் நம்பர் உங்கள் மார்க் ஷீட் இருக்குல்ல, அந்த மார்க் ஷீட்டில் டாப்பில் இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த போர்ட் போட்டுக்கோங்க, எந்த மந்த் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான பர்சன்டேஜ் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். 10th + 12க்கும் சேம் மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணணும். புரியுதா? ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம் பார்த்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா இங்கே வந்து ஸ்டைஃபனும் கொடுக்கறதுனால வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணுவாங்க. நான் மாற்றி போட்டுட்டேன், தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அது ப்ராப்ளம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நின்று நிதானமாக பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ 10th 12th முடிச்சதுக்கப்புறம் யூஜி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எழுத முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் மஸ்ட் ஹோல்டு டிகிரி அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி இருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர் நிச்சயமாக இங்கே தேவைப்படுது. அப்போ டிகிரி கையில் இருந்தாகணும். உங்களோட யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சத்யபாமா, எஸ்ஆர்எம் அதை வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எந்த மந்த்து, எந்த இயர், எவ்வளோ பர்சன்டேஜ், இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி ஆகணும். அப்போ நிச்சயமாக கையில் டிகிரி வேணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது நீங்கள் யூஜி அப்ளை பண்ணியாச்சு, பிஜி இருக்குன்னா பிஜி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க நல்லா பாருங்கள். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் அப்பியர்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் யூபிஎஸ்சிக்கு பற்றி கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தால் அந்த நம்பர் இங்கே வந்து போடணும். நல்லா யோசிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கணக்கு. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க, அது கணக்கு கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் நீங்கள் எழுதினா மட்டும்தான் கணக்கு வந்து வரும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, எத்தனை ப்ரிலிம்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் எத்தனை வந்து கொடுத்துருக்கீங்க, இன்டர்வியூ எத்தனை வந்து போயிருக்கீங்க, அது தெளிவாக வந்து கொடுக்கணும். அண்ட் 2025 மெயின்ஸுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் நீங்கள் தெளிவாக நீங்கள் கொடுத்தாகணும். ஓகே, ரைட், கொடுக்கலாமா? ஸோ அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எதுக்காக? நீங்கள் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டைஃபண்டுக்காக கொடுக்க வேண்டிய விஷயங்கள், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, என்ன பேங்க்கு, என்ன பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோட் இது கொடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு இந்த வேலிட் கிளிக் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருந்தால் ஓகே, அப்புறம் மாதிரி கொடுத்துரும். பேங்க் டீட்டெயில்ஸ் நிச்சயமாக வந்து தேவை. என்ன ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்காக கேட்குறாங்க. இப்போ சில பேர் ஹாஸ்டல் இருக்கலாம், தெளிவாக கேட்டுக்க முடியும். ஹாஸ்டலுக்கு கொடுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டைஃபண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கணும். இது எல்லாமே இப்போ கொடுக்குற விஷயங்கள் நீங்கள் சிவி போகும்போதும் கேட்பாங்க, கரெக்டாக பார்த்து வந்து கொடுங்க. ரைட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இங்கே வந்து கேட்குறாங்க. நல்லா வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே 350 பிக்சல் வித்தில் வந்து இருந்தாகணும். ப்ளஸ் ஹைட்டும் 350 வந்து கொடுத்துருக்காங்க. இது மினிமம். ஓகே. ஸோ 350 × 350 இது மினிமமாக இருக்குது. மேக்ஸிமம் 1000 × 1000 இது பிக்சல்ஸில். ஓகே. இது சைஸ் பொறுத்த வரைக்கும் 300 KB தாண்டக்கூடாது. அண்ட் 20 KBக்குள்ளே இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ இது வந்து பிக்சல் லெவலில் கொடுத்துருக்காங்க. சைஸ் பொறுத்த வரைக்கும் 300 KBயை தாண்டக்கூடாதுன்னும் 20 KBக்கும் கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் எடிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மொபைல்லையும் பண்ண முடியும். உங்கள் லேப்டாப்பில் பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா பெயிண்ட்டையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இல்லை கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் ஷாப்பில் போய் கொடுங்க, அவங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் 350 × 450 அப்படின்னு இருக்கலாம், 350 × 500 அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் மினிமம் 350 இருக்கணும். அதிகமாக 1000 அதுக்குள்ளே வந்து இருந்தாகணும், அதை பார்த்துக்கணும். அண்ட் சைஸும் 300 KBக்குள்ளே 20 KBக்கு மேலே. ஓகே. ஸோ 20 இருந்து 300க்குள்ளே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ரைட், போடலாமா? ஸோ ஃபோட்டோ, சிக்னேச்சர் அதை அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு, உங்கள் மெயில் ஐடிக்கு நம்பர் வந்துடும். NMCPன்னு போட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. இது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் பேர், உங்கள் ஏஜ், உங்கள் அப்பா நேம், அம்மா நேம், நீங்கள் என்னென்ன விஷயம் கொடுத்தீங்களோ எல்லாமே இங்கே வந்து என்ட்ராக இருக்கும். எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம், யூஸ் ஆகலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எக்ஸாம் அப்ளை பண்ணது சாதாரணமான விஷயம் தான். பேமெண்ட் இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாலும் திரும்ப நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட்டு நானும் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், இப்போ அப்ளை பண்ண முடியுது. இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பேமெண்ட் இங்கே வந்து கேட்கல, இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ பேசிக்கான விஷயங்கள் 10th 12th உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் இருந்தாலே போதும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்குவோங்க. ஏன்னா ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்ளை பண்ணணுன்றதே ரொம்ப நாள் தள்ளி போட வேணாம். ஆஸ் சூன் as பாசிபிள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா ஒரு பிரிண்டட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.